மாரியம்மன் வரலாறு பல நூற்றாண்டுகளுக்கு முன் ஒரு அழகான பசுமை கிராமத்தில் மக்கள் அமைதியாக வாழ்ந்தார்கள். ஆனால் ஒரு நாள் அந்த அமைதி கலைந்தது. ஒரு கொடிய நோய், அம்மையா காய்ச்சல் கிராமத்தை சூழ்ந்தது. மக்கள் நடுங்கினர், குழந்தைகள் அழுதனர், மூதாட்டிகள் பிரார்த்தனை செய்தனர். அந்த வேளையில் வானத்திலிருந்து ஒரு ஒளி தோன்றியது. ஒளிக்குள்ளிருந்து வந்தாள் தாயாகவும் இரட்சகமாகவும் மாரியம்மன். பயப்படாதீர்கள் என்றாள் மாரியம்மன். அவள் கையில் கரம்பொறி, முகத்தில் கருணையும் தீவிரமும். தண்ணீர் தூவினாள், நோயை விரட்டினாள். மூலிகை தெய்வமாய் மருந்தாகவே மாரியம்மன் வந்தாள். மக்கள் கண்ணீர் விட்டனர். தாயே, நீ எங்களை காப்பாற்றினாய் என்று அவளுக்கு கோயில் கட்டினார்கள். அந்த நாளிலிருந்து மாரியம்மன் மக்களின் மனங்களில் நிலைத்தாள். தீமிதி, முளைத்தானம், பால் அபிஷேகம் அனைத்தும் அன்னைக்கு சமர்ப்பணம். இன்றும் ஒவ்வொரு ஊரிலும் மாரியம்மன் இருப்பாள். அவள் தார்வை விழுந்தால் நோயில்லை, துக்கமில்லை. அவள் தாய், அவள் தெய்வம், அவள் மாரியம்மன் என்று அழைக்கப்படுகிறது.